ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள்: தேசிய அறிவியல் விருதுகளை 24 விஞ்ஞானிகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். நாட்டில் அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் மேலும் 75,000 இளநிலை மருத்துவ இடங்களை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் மின்சார கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நாட்டில் அஞ்சல் கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு பெம்மசானி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தேசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் ஹரியானா அணி தங்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய அறிவியல் விருதுகளை புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று வழங்கினார். அறிவியல் துறையில் சிறப்பாக சேவையாற்றிய விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞான் ரத்னா, விஞ்ஞான் ஸ்ரீ, விஞ்ஞான் யுவா மற்றும் விஞ்ஞான் குழு ஆகிய 4 பிரிவுகளில் 24 விருதுகள் வழங்கப்பட்டன. அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு ஆகிய துறைகளில் தனிநபராகவும் குழுவாகவும் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் புதுமை கண்டுபிடிப்பாளர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 விஞ்ஞானிகள் இந்த விருதை பெற்றனர். மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் நல்லாட்சி நிர்வாக நடைமுறை நாட்டிற்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அடல் பிஹாரி வாஜ்பாய் குறித்த நூல் ஒன்றை புதுதில்லியில் நேற்று வெளியிட்டு பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சியில் அடல் பிஹாரி வாஜ்பாயின் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டதாக அவர் கூறினார். நிர்வாக தேவையை கருத்தில் கொண்டு சத்தீஸ்கட், உத்தராகண்ட் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்கள் வாஜ்பாய் ஆட்சிக் காலத்தில் உருவாக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பழங்குடியினர் நலனுக்காக தனி அமைச்சகத்தை வாஜ்பாய் நிறுவியதாகவும், பிரதமரின் கிராம சாலைகள் திட்டம், தங்க நாற்கர சாலை திட்டம் போன்றவை அவரது ஆட்சிக் காலத்தில் செயல்படுத்தப்பட்டதாகவும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்தார். நல்லாட்சிக்கு உதாரணமாக வாஜ்பாய் திகழ்ந்ததால் அவரது பிறந்த தினம் நல்லாட்சி தினமாக கொண்டாடப்படுகிறது என்று திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறினார். பஞ்ச்குலாவில் இன்று நடைபெறும் தேசிய கூட்டுறவு மாநாட்டை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தொடங்கி வைக்கிறார். கூட்டுறவின் மூலம் வளம், நிலையான விவசாயத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் பங்கு என்ற தலைப்பில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களின் செயல்பாடுகளை விரிவுபடுத்துதல், சிறு குறு விவசாயிகளுக்கு அதிக கடன்களை வழங்குதல், தேசிய அளவிலான வேளாண் கூட்டுறவு நிறுவனங்களை வலுப்படுத்துதல் ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. நாட்டில் அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் மேலும் 75,000 இளநிலை மருத்துவ இடங்களை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தின் தார் மற்றும் பேதுல் மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டின் மருத்துவ கட்டமைப்புகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். 2014ஆம் ஆண்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 387ஆக இருந்தது என்றும், தற்போது அது 819ஆக அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். 51,000ஆக இருந்த எம்பிபிஎஸ் இடங்கள் தற்போது 1,28,000ஆக உயர்ந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் நடவடிக்கைகள் காரணமாக பேறுகாலத்தில் தாய்சேய் இறப்பு விகிதம் பெருமளவு சரிந்துள்ளது என்றும் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ், மத்திய இணையமைச்சர்கள் திரு துர்காதாஸ் உய்கே, திருமதி சாவித்ரி தாக்கூர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இளம் விளையாட்டு வீரர்களின் திறன்களை மேம்படுத்த மத்திய விளையாட்டு அமைச்சகம் விரிவான பயிற்சிக் கொள்கையை அறிமுகப்படுத்தியுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த புதிய கொள்கையின் கீழ் தேசிய விளையாட்டு ஆணையம் உள்ளிட்ட முக்கிய அமைப்புகள் மூலம் ஆண்டுதோறும் 452 பயிற்சிக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். இது இளம் வீரர்களின் திறனை மேம்படுத்தி நாட்டின் விளையாட்டு சூழலை வலுப்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் விளையாட்டு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும், இத்துறையில் சீர்திருத்தங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் மின்சார கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். வடகிழக்கு பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் சுபன்ஸ்ரீ நீர் மின் திட்டத்தின் ஒரு பகுதியின் செயல்பாட்டை நேற்று அவர் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். தேசிய நீர்மின் கழகம் நாட்டின் மின் தேவையை பூர்த்தி செய்வதில்
முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் கூறினார். சுபன்ஸ்ரீ திட்டம் வடகிழக்கு பகுதியில் எரிசக்தி விநியோகத்தை பெரிதும் மேம்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இத்திட்டம் உள்ளூர் மக்களுக்கு சமூக பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இத்திட்டம் முழுமையாக செயல்பாட்டிற்கு வரும்போது 2000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் நாட்டின் பொறியியல் சிறப்புக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். எஞ்சியுள்ள அலகுகளை விரைந்து செயல்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை திரு மனோகர்லால் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டில் அஞ்சல் கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு பெம்மசானி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அஞ்சல் வட்டங்களின் செயல்திறன் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார். நாட்டின் அஞ்சல் கட்டமைப்புகளை எடுத்துரைத்த மத்திய அமைச்சர் உள்ளூர் தன்மைகளை கருத்தில் கொண்டு வளர்ச்சிக்கான உத்திகளை செயல்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அஞ்சல் மற்றும் பார்சல் செயல்பாடுகளை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அஞ்சலகங்களில் சேமிப்பு மற்றும் காப்பீடு உள்ளிட்ட நிதிச் சேவைகள் மூலமாக மேலும் அதிக மக்கள் பயன்பெறும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். திறன் வாய்ந்த சேவைகள், வலுவான டிஜிட்டல் கட்டமைப்பு ஆகியவை அஞ்சல் துறையை நவீனமாக மாற்றி அமைத்துள்ளதாக திரு பெம்மசானி சந்திரசேகர் குறிப்பிட்டார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களிலும் தொடரும் என்று பிஜேபி செயல் தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். பாட்னாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பிஜேபி செயல்படுவதாக தெரிவித்தார். மக்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். இத்திட்டங்கள் குறித்து பிஜேபி தொண்டர்கள் நாடு முழுவதும் மக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று திரு நிதின் நபின் கேட்டுக் கொண்டார். வட மாநிலங்களில் கடும் குளிர் தொடர்ந்து நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசத்தில் கடும் பனிமூட்டம் நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் அந்தமான் நிக்கோபரின் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் குறையக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து உறைபனி நிலவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டம் உதகையில் தற்பொழுது உறைபனியின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட நகர்ப்பகுதியில் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், தலைக்குந்தா, அவலாஞ்சி, அப்பர் பவானி உள்ளிட்ட பகுதிகளில் -1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகிறது. புல்வெளிகள், செடி கொடிகள் மீதும் பனிப்பொழிவு அதிகமாக உள்ளதால் பார்க்கும் இடமெல்லாம் வெள்ளை கம்பளம் பொருத்தியது போல் காட்சியளிக்கிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் காலை 6 மணி முதல் 10 மணி வரை தலைக்குந்தா பகுதிக்கு வந்து செல்கின்றனர். அவ்வாறு வரும் சுற்றுலாப் பயணிகள் வாகனங்களை சாலை ஓரத்திலேயே நிறுத்திவிட்டு பனிப்பொழிவை கண்டு ரசிக்க தலைக்குந்தா காப்புக்காடு மற்றும் காமராஜர் சாகர் அணை பகுதிக்கு செல்கின்றனர். ஆபத்தான இந்த பகுதிக்கு செல்ல தற்பொழுது வனத்துறை கட்டுப்பாடு விதித்துள்ளது. உறைபனியை காண வரும் சுற்றுலாப் பயணிகள் வாகனத்தில் இருந்தபடியே கண்டு ரசிக்க வலியுறுத்தியுள்ள வனத்துறையினர் தடையை மீறி தலைக்குந்தா காப்புக்காடு மற்றும் காமராஜர் சாகர் அணை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடாது எனவும், அத்துமீறி செல்பவர்களுக்கு 500 ரூபாய் முதல் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன். தேசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் ஹரியானா அணி தங்கம் வென்றது. போபாலில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஹரியானா அணி மகாராஷ்டிரா அணியை 16-12 என்ற புள்ளி கணக்கில் வென்றது. விஜய் ஹசாரே கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் தமிழ்நாடு அணி புதுச்சேரியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தேசிய அறிவியல் விருதுகளை 24 விஞ்ஞானிகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். நாட்டில் அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் மேலும் 75,000 இளநிலை மருத்துவ இடங்களை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் மின்சார கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நாட்டின் அஞ்சல் கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு பெம்மசானி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தேசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் ஹரியானா அணி தங்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.